Dear students, in this video we are going to study depression of freezing point. உறைநிலை தாழ்வு. இதுக்கு முன்னாடி freezing point அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். உறைநிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். The temperature at which the solid and the liquid states of the substance have the same vapor pressure. எந்த ஒரு வெப்பநிலையில் ஒரு பொருளின் திட மற்றும் திரவ நிலைமைகள் ஒரே ஆவி அழுத்தத்தை பெற்றுள்ளனவோ அந்த வெப்பநிலை உறைநிலை எனப்படும். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர் வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து எப்படி இருக்கும்? ஐஸாக இருக்கும், பனிக்கட்டியாக இருக்கும். இது வந்து சாலிட் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கிறோம், திண்ம நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். இதே வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, நீர்ம நிலையில் இருக்குது. இது ரெண்டில் எதுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நீர்ம நிலையில் இருக்கும்போது ஆவி அழுத்தம் அதிகமாக இருக்கும், திண்ம நிலையில் இருக்கும்போது ஆவி அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லிக்விட்னுடைய டெம்பரேச்சர் வந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டே வரப்போகிறோம், வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். நம்ம ஏற்கனவே தெரியும், வேப்பர் ப்ரெஷருங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்கிறோம். ஆவி அழுத்தமானது வெப்பநிலையை பொறுத்து அமைகிறது. அதாவது டெம்பரேச்சர் கூட கூட வேப்பர் ப்ரெஷர் கூடும், டெம்பரேச்சர் குறைய குறைய வேப்பர் ப்ரெஷர் வந்து குறையும். வெப்பநிலை அதிகமாகும் போது ஆவி அழுத்தம் அதிகரிக்கும், வெப்பநிலை குறையும் போது ஆவி அழுத்தம் வந்து குறையும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், அந்த லிக்விடில் டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டே வரும், அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். முதல் ஜென்ரலாக என்ன சொன்னோம், இப்படி பார்த்தோம், இதுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இதுக்கு வேப்பர் ப்ரெஷர் குறைவாக இருக்குன்னு பார்த்தோம். அது லிக்விடுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகவும் சாலிடுக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் குறைவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், குறைச்சிக்கிட்டே வர்றோம், அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இது ரெண்டுடைய வேப்பர் ப்ரெஷர் என்ன செஞ்சிடும், ஈக்குவல் ஆகிடும். சாலிட்னுடைய வேப்பர் ப்ரெஷரும் லிக்விட்னுடைய வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிடும். எந்த டெம்பரேச்சரில் இந்த சாலிட் லிக்விட் ரெண்டோட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த டெம்பரேச்சர் வரும்போது இந்த லிக்விட் வந்து என்ன ஆகும்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து மாறி, இந்த டெம்பரேச்சர் அட் விச் தி சாலிட் and the liquid states of the substance have the same vapor pressure. எந்த வெப்பநிலையில் ஒரு பொருளின் திட மற்றும் திரவ நிலைமைகள் ஒரே ஆவி அழுத்தத்தை பெற்றுள்ளனவோ அந்த வெப்பநிலை உறைநிலை எனப்படும். T0F அப்படிங்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி சால்வெண்ட், தூய கரைப்பானுடைய உறைநிலை. இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் வந்து பியூர் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் உறைநிலை எவ்வளோன்னா T0F. இப்போ அந்த சால்வெண்ட்டில் ஒரு சொல்யூட்டை டிசால்வ் பண்ணி சொல்யூஷனாக மாற்றிட்டோம். அந்த கரைப்பானில் ஒரு கரை பொருளை கரைத்து கரைசலாக மாற்றியாச்சு. கரைசலாக மாற்றினதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட், அதனுடைய உறைநிலை என்ன இருக்கும்னா TF அப்படின்னு இருக்கும். இப்போ ரெண்டுக்கு என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். T0Fக்கும் TFக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வச்சுக்கிறோம், டெல்டா TF அப்படின்னு வச்சுக்கிற போகிறோம். டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைநிலை தாழ்வு. இது எக்ஸாம் இருக்கும் T0F மைனஸ் TF. அதாவது கரைப்பானுடைய உரைநிலையை காட்டிலும் கரைசலுடைய உரைநிலை எப்படி இருக்குது, இந்த இடத்துல வந்து குறைவாக இருக்குது. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்குது. ஸோ டெல்டா TF ஈக்குவல் டு T0F மைனஸ் TF. இது வந்து என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட், இது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். இது கரைப்பானின் உரைநிலை, இது வந்து கரைசலுடைய உரைநிலை. இந்த சேஞ்ச் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ ஒரு கிராஃபில் பார்க்க போகிறோம். இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் போட்டிருக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர் போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அட்மாஸ்பியரை குறிக்கக்கூடிய லைன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற வந்து கரைப்பான், அதாவது சால்வெண்ட்டுக்குரிய கிராஃபு. ரெட் கலரில் இருக்கக்கூடிய வந்து கரைசல், சொல்யூஷனுக்கு இருக்கக்கூடிய கிராஃபு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டெம்பரேச்சர் குறைய குறைய வேப்பர் ப்ரெஷர் என்ன செய்யும், குறையும். இந்த கிராஃபில் பார்த்தா தெரியும், அப்படியே டெம்பரேச்சர் இந்த பக்கம் வரும்போது குறைஞ்சிட்டே வரும் இல்லையா. அப்போ டெம்பரேச்சர் குறைய 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 வேப்பர் ப்ரெஷர் இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே நைட்டே வருது. இது வந்து டிசெண்டிங்காக வர்றதுனால அப்படியே நைட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த கிராஃப் வந்து ஒன்று அட்மாஸ்பியர் எந்த இடத்துல டச் பண்ணுது, இந்த இடத்துல டச் பண்ணுது. இதுக்கு நேராக அப்படி லைன் போட்டு பாருங்கள், என்ன வருது, 0 டிகிரி C அல்லது 273 கெல்வின். இதுதான் பியூர் வாட்டர், தூய நீரினுடைய உறைநிலையாக வச்சுக்கிறப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து சொல்யூஷன் எடுத்துக்கிற போகிறோம், ஒரு கரைசல் எடுத்துக்கிற போகிறோம். கரைசலாக மாறினதுக்கப்புறம் அதனுடைய கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது.
இந்த இடத்துல ஒன் அட்மாஸ்பியர் எந்த இடத்துல மீட் பண்ணுது, இந்த இடத்துல மீட் பண்ணுது. இதுக்கு நேராக லைன் போட்டு பார்த்தா இதுதான், இந்த பாயிண்ட் தான் என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். கரைசலினுடைய உரைநிலையாக வச்சுருக்கோம். இப்போ கரைசலினுடைய உரைநிலை இங்கேருந்து இங்கே என்ன செஞ்சுருக்கு, குறைஞ்சிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெல்டா டிஎஃப். உரைநிலை இந்த டிஃப்ரென்ஸை என்ன சொல்கிறோம்னா டெல்டா டிஎஃப், உரைநிலை தாழ்வுன்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உரைநிலை தாழ்வு அப்படின்னு சொல்கிறோம். டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், உரைநிலை தாழ்வு, இது எதை பொறுத்திருக்கு, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோலாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன். உரைநிலை தாழ்வு வந்து கரைசலினுடைய மோலாலிட்டிக்கு நேர்வியத்தில் உள்ளது. தி டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோலாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன். இப்போ இதை எடுத்து நம்ம ஈக்குவல் டு போடுறோம். ஈக்குவல் டு போட்டால் என்ன செய்யணும், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். இந்த கான்ஸ்டன்ட் வந்து கேஎஃப். இதுக்கு பேர் வந்து மோலால் டெப்ரெஷன் கான்ஸ்டன்ட், மோலால் ஃப்ரீசிங் பாயிண்ட் டெப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அல்லது கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், மோலால் உரைநிலை தாழ்வு மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த கேஎஃப்க்கு பேர் வந்து மோலால் உரைநிலை தாழ்வு மாறிலி. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எம் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். இஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 1, இது 2 ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். இந்த வேல்யூ 1னா 2 ஈக்குவல் ஆயிரும். அப்போ டெல்டா டிஎஃப்ங்கிற என்னது, டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், உரைநிலை தாழ்வு. இது என்னது, மோலால் ஃப்ரீசிங் பாயிண்ட் டெப்ரெஷன் கான்ஸ்டன்ட். இது 2 ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. எப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு, எம் வந்து 1 இருக்கும்போது. ஸோ மோலால் ஃப்ரீசிங் பாயிண்ட் டெப்ரெஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் 1 மோலால் சொல்யூஷன். ஒரு மோலால் கரைசலினுடைய உரைநிலை தாழ்வானது உரைநிலை தாழ்வு மாறிலிக்கு சமம். ஸோ மோலால் ஃப்ரீசிங் பாயிண்ட் டெப்ரெஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவல் ஆகிடுது, டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி சொல்யூஷன், டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் 1 மோலால் சொல்யூஷன். மோலால் உரைநிலை தாழ்வு மாறிலியானது எதுக்கு சமமாயிருது, உரைநிலை தாழ்வுக்கு சமமாயிருது. எப்போ சமமாகுது, 1 மோலால் கரைசல் ஆகும்போது. அப்போ 1 மோலால் கரைசலின் உரைநிலை தாழ்வு மோலால் உரைநிலை தாழ்வு மாறிலிக்கு சமம். அடுத்தது இந்த எம் மோலாலிட்டி, இந்த எம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், என்பி பை டபிள்யூஏ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் பை வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிலோகிராம். கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை பை கரைப்பானுடைய எடை கிலோகிராமில். அடுத்து என்ன பண்ணுறோம், என்பிக்கு பதிலாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளுடைய மோல்களின் எண்ணிக்கை, அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டபிள்யூபி பை எம்பி, வெயிட் ஆஃப் தி சொல்யூட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளுடைய நிறை பை கரைபொருளுடைய மோலார் நிறை. இந்த டபிள்யூஏ அப்படியே இங்கே போட்டுக்கிட்டோம். எக்ஸ்பெரிமெண்டலாக பெக்மன்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. பெக்மன் முறையில் டெல்டா டிஎஃப் கண்டுபிடிச்சலாம். டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். உரைநிலை தாழ்வு கண்டுபிடிச்சலாம். டெப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டபிள்யூபி அப்படிங்கிற என்னது, வெயிட் ஆஃப் தி சொல்யூட் நம்ம தான் எடுத்துக்கிற போகிறோம். அது நமக்கு தெரியும். கரைபொருளோட நிறை தெரியும். வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட், கரைப்பானோட நிறை தெரியும். எது தெரியாது, எம்பி தெரியாது. அப்போ என்ன இந்த எம்பியை மேலே கொண்டு போயிட்டு டெல்டா டிஎஃப் வந்து கீழே கொண்டு வந்துடலாம். டெல்டா டிஎஃப் என்னது, எக்ஸ்பெரிமெண்டலாக மெஷர் பண்ணிடுறோம். கேஎஃப்ங்கிற ஒவ்வொரு பர்டிகுலர் சால்வெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட், ஒவ்வொரு கரைப்பானுக்கும் இது ஒரு மாறிலி. இது 2 நமக்கு தெரியும். எவ்வளோ கரைபொருள் எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ கரைப்பான் எடுத்துக்கிட்டோம், வெயிட் ஆஃப் தி சொல்யூட் பை வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம், வி கேன் ஃபைண்ட் தி மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளுடைய மோலார் நிறைய கண்டுபிடிச்சிடலாம். கேஎஃப்னுடைய யூனிட் வந்து கெல்வின், கிலோகிராம், மோல் பவர் -1. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம் செய்ய போகிறோம். பேஜ் நம்பர் 54 இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ப்ராப்ளம் நம்பர் 5. தமிழ் மீடியத்துக்கு வந்து 57, பேஜ் நம்பர் 57 இருக்குது. எத்திலீன் கிளைகால் கேன் பி used as antifreeze in the radiator of car. Calculate the temperature when ice will begin to separate from the mixture with 20 mass percentage of glycol in water used in the car radiator. Kf for water is equal to 1.86 Kelvin kilogram mole power -1. And the molar mass of ethylene glycol is 62 gram mole power -1. குளிர் பிரதேசங்களில் பயணிக்கும் கார்களின் ரேடியேட்டர்களில் உரைத்தடுப்பானாக எத்திலீன் கிளைகாலை பயன்படுத்த முடியும். இப்போ காரில் இருக்கக்கூடிய ரேடியேட்டரில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து இந்த ரொம்ப இந்த சில்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அப்படியே வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும்.
அதை தடுக்கிறக்காக என்ன ஆட் பண்ணிருக்கோம், எத்திலீன் கிளைக்கால் ஆட் பண்ணியிருக்கிறோம். கார் ரேடியேட்டர்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள 20 நிறை சதவீத கிளைக்காலின் நீர் கரைசலிலிருந்து பனிக்கட்டி படிகங்கள் உருவாகி பிரியும் போது உள்ள வெப்பநிலையை கணக்கிடுக. நீரின் KF மதிப்பு 1.86 கெல்வின் கிலோகிராம் மோல் பவர் -1 மற்றும் எத்திலீன் கிளைக்காலின் மோலார் நிறை 62 கிராம் மோல் பவர் -1. இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் எத்திலீன் கிளைக்கால் கொடுத்துருக்குறாங்க, 20% வந்து எத்திலீன் கிளைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், 20 கிராம் எத்திலீன் கிளைக்கால் வந்து 80 கிராம் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ WB எத்திலீன் கிளைக்காலோட மாஸ் வந்து 20 கிராம். எதில் டிசால்வ் பண்ணியிருக்கோம், வாட்டரில். அது எவ்வளோ இருக்கும், 100 - 20. ஏன்னா 20%ன்னு சொல்லியிருக்கிறோம். 20% 100ல் 20 எவ்வளவு எத்திலீன் கிளைக்கால், மீதி இருக்கக்கூடிய 80 வந்து என்ன இருக்கும், வாட்டராக இருக்கும். ஸோ WA = 100 - 20 = 80 கிராம். நம்ம WA எதில் சொல்லணும், கிலோகிராமில் சொல்லணும். அதனால் 80 கிராமை கிலோகிராம் மாற்றுறதுக்காக × 10⁻³ அப்படின்னு போட்டு கிலோகிராம் போட்டோம். KF கணக்கில் கொடுத்துருக்குறாங்க 1.86 கெல்வின் கிலோகிராம் மோல் பவர் -1. மோலார் மாஸ் ஆஃப் எத்திலீன் கிளைக்கால் C2H6O2. இதற்கு நம்ம அட்டாமிக் வெயிட் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு என்ன வந்துடும், 62 கிராம் மோல் பவர் -1 வந்துடும். ஃபார்முலா என்னது, டெல்டா TF = KF × M. KF போட்டோம். எம்முக்குள்ள என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக NB/WA. NBங்கிறனா நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ மாஸ் பை மோலார் மாஸ். NBக்கு பதிலாக WB/MB. கீழே ஆல்ரெடி என்ன இருக்குது, WA இருக்குது, விச் இஸ் வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிலோகிராம். இது வந்து கரைப்பான நிறை கிலோகிராமில். WBங்கிறது வெயிட் ஆஃப் தி சொல்யூட், MBங்கிறது வந்து மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட். இது கரைபொருளுடைய நிறை, இது வந்து கரைபொருளுடைய மோலார் நிறை. நமக்கு என்ன வேணும், டெல்டா TF கண்டுபிடிக்கணும். KF சம்மில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.86 போட்டாச்சு. அடுத்து WB எவ்வளோ கொடுத்துருக்கோம், 20 கிராம் × 20/MB மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட். கரைபொருளுடைய மோலார் நிறை எவ்வளவு, 62. WA எவ்வளோ பார்த்துருக்குறோம், 80 × 10⁻³ இது போட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, 7.5 கெல்வின் அப்படின்னு வருது. டெல்டா TF அப்படிங்கிற என்னது, T0F - TF. நம்ம என்ன கேட்டிருக்காங்க கணக்கில், TF கேட்டிருக்காங்க, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் தி சொல்யூஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ டெல்டா TF இங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா, TF இங்கிட்டு வந்துருச்சுன்னா டெல்டா TF அந்த பக்கம் கொண்டு போகணும். இது மைனஸ் இந்த பக்கம் போய் ப்ளஸ் ஆயிரும், இது இந்த பக்கம் போகும் மைனஸ் ஆயிரும். T0Fங்கிற என்னது, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், நீரினுடைய உறைநிலை. அது எவ்வளவு, 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 273 கெல்வின். டெல்டா TF எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், 7.5 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 7.5 அப்போ 273 - 7.5 இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துடும், 265.5 கெல்வின் அப்படின்னு வந்துடும்.